விருச்சிக ராசிங்க. காலபுருஷனுடைய ராசிலேருந்து அப்படியே எண்ணி பார்த்தீங்கன்னா 8வது வீடுங்க இந்த விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ராசியாதிபதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய பூமிகாரகன், சகோதரகாரகன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செவ்வாயை வச்சு தான் யுத்தத்தெல்லாம் பற்றி பார்க்கறது, உடன் பிறந்த சகோதர சகோதரிகள்லாம் பார்க்கறது. சரி, இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது? குருன்ற கிரகம் மே மாதம் 1ஆம் தேதி பயிற்சி ஆகி ரிஷப ராசிக்கு போயிருக்கிறார். ரிஷப ராசியில் இருக்கக்கூடியது விருச்சிக ராசிக்கு நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்துல இருந்து 7வது வீடு. விருச்சிக ராசிக்காரர்களை பிறந்தவங்களுக்கு யாருக்காவது திருமணம் ரொம்ப தடங்களாக இருக்கு, 30 வயசு தாண்டிடுச்சு, கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு திடீர்னு கல்யாணம் நடக்கக்கூடிய காலம், உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கக்கூடிய காலம், காதல்லாம் எனக்கு ஒத்தே வராது அப்படின்னு நினைச்சிருந்தோம் கூட ஏதோ ஒரு சூழ்நிலையில மனசுல ரம்மியமான சூழ்நிலை ஏற்பட்டு காதல் வயப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும், கல்யாணம் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும், திருமணம் முறிந்து போனவர்களுக்கு மறுமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். குரு 7வது பார்வையா ஹவுஸ் ஆஃப் மேரேஜ்னு சொல்லுவாங்க. 7வது வீடு கலஸ்தர பாவம், கல்யாணத்தை பற்றி பார்க்கறது. அப்படின்னா விருச்சிக ராசியை நேரடி அப்படியே குரு பார்க்குறார். லாபகாரணமாகிய 11வது பாவத்தை பார்க்குறாரு. பாக்கியஸ்தானமாகிய அதாவது துலாம் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 3வது வீட்டை அங்கே பார்க்குறாரு. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 11வது வீட்டை பார்க்குறார், உங்கள் வீட்டையும் பார்க்குறாரு, 3வது வீட்டையும் பார்க்குறாரு. குடும்பத்தில் யாரோட மனஸ்தாபம் இருந்துச்சுன்னா எல்லாம் சரி கட்டிடுறீங்க. உங்களை விட்டு பிரிஞ்சு போன உடன் பிறந்தவங்க யாராவது அக்கா தங்கச்சிங்க, அண்ணன் தம்பி, மாமா மகிச்சா யாராவது பேசாமல் இருந்தால் எல்லாரோடையும் பேசி உறவாடக்கூடிய காலம். கல்யாணம் நடக்குங்க. நீங்கள் விருச்சிக ராசி அண்ணன் உங்களுக்கு குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நடக்குங்க இந்த காலகட்டத்தில் கல்யாணம். அப்படின்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மங்களமான விஷயங்கள் நடக்கக்கூடிய காலம். திருமணம், குழந்தை பாக்கியம், அதிர்ஷ்டங்கள், போட்டி பந்தயங்கள் வெற்றி, வீடு நிலம் தோட்டம் தரவு வாங்கிறது, வண்டி வாகனங்களை மாற்றுறது, இப்படி நல்ல சூழ்நிலைகளை எதிர்பார்க்கக்கூடிய காலம். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் மைனஸ் பாயிண்ட். ஒரு தொய்வு நிலை உங்களுக்கு எங்க வருது தெரியுங்களா? உங்களுடைய கோபம், உங்களுடைய குதர்க்கமான பேச்சு. இந்த கலந்து பேசுங்க, யாரும் எடுத்தெறிந்து பேசாதீங்க. ஏன்னா நீங்கள் விருச்சிக ராசி அப்படியே தொட்ட உடனே கொட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த கோபத்தை மட்டும் நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா நீங்கள் பெரிய மகான், உங்களை வெளில யாரால முடியாது. உங்கள் விருச்சிக ராசி மனசில் தைரியங்க, எதை வேணாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு இருக்குது. இந்த கோபத்தை மட்டும் குறைச்சிடுங்க. உங்கள் விஷயங்களில் மட்டும் நீங்கள் ஈடுபாடு காட்டுங்க. ஷேர் பண்ணி ஏதாவது தொழிலை தொடங்கணும்னு நினைக்காதீங்க, தனியாக பண்ணுங்க. தனி எரிவலையானாலும் தனி வேலை தேவை, உங்களுக்கு தான் அது ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரி, இந்த குரு பயிற்சி இப்படிலாம் இருக்குது. சனியினுடைய பார்வை எப்படிங்க இருக்குது உங்களுக்கு? எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். அர்த்தாஷ்டம சனி நடக்குது, சனி என் வீட்டை பார்க்குறாரு. சனி என்னுடைய ஜாதகத்துக்கு மேஷத்தை பார்க்குறாரு. தான் இருக்கும் இடத்துல 3, 7, 10வது வீட்டை சனி பார்ப்பாரு. 10வது வீடுன்றது பிரிச்சுக்கிறோம். உங்கள் வீட்டில் தான் அப்போ சனியோட பார்வை இருக்குது. இன்னொன்று சனி 3வது வீடு, விருச்சிக ராசிக்கு 1, 2, 3, 4, 5, 6வது வீடு. ருணரோக சத்துருஸ்தானத்தை பார்க்குறாரு. உடம்புல நோயை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நோய் ஏதாவது கடன்களை கொடுக்கறது, விருச்சிக ராசி கடன் மேலே கடன் எதை உண்டாகிறது, இதெல்லாம் சனியினால் ஏற்படக்கூடிய ஒரு தெய்வ நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சரி, உங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? உங்கள் வீடு மற்ற வீடை பார்க்குறாங்க, சனி பார்க்குறாரு. ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 10வது வீடு சிம்ம ராசிங்க. தொழிலில் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். நான் எல்லாம் பணம்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், எல்லாம் மற்றவங்க பார்ப்பாங்க அப்படின்னு நீங்கள் கால் மேலே கால் போட்டு வீட்டில் உட்காந்துட்டு இல்லை வேறு எங்கேயாவது நண்பர்களோட நீங்கள் அப்படியே உல்லாசமாக இருந்தீங்கன்னா தொழில் இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். போயிடும். நாம் போய் பார்க்கணும், அதுதான் சிறப்பு. பார்க்காத பயிர், கேட்காத கடன், வீடு சேராதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஆகி போயிடும். ரொம்ப பார்த்து செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். சரி, இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் சனி என் வீட்டு தானே பார்க்குறாரு, அர்த்தாஷ்டம சனி. எப்படி இருக்கும் இது? எப்படி நீங்கள் எல்லாம் நல்லா சொல்கிறீங்க, அது நல்லா இருக்குமா? எனக்கு அர்த்தாஷ்டம சனி நீங்கள் கேட்குறதே எனக்கு புரியுது. ஒரு சின்ன கதை, சொன்ன கதை 1000 தடவை சொல்லிட்டேன், இப்போ இன்னொரு தடவை சொல்கிறேன். இந்த புதன்ற கிரகம் குரு கிட்ட ஜாதகம் படிக்க போனார். படித்து முடிஞ்சோடனே அவர் நான் தனியாக போகிறேன்னு சொன்னார். நான் படிச்சுட்டேன், நான் கெட்டிக்காரன் ஆகிட்டேன். குரு என்ன சொன்னார்னா, நீ படித்ததை பரீட்சை வச்சு பார்ப்போம்பான்னு சொன்னார். இந்த ஜாதகத்தை கணிச்சு எழுது. பூலோகத்தில் ஒரு குழந்தை,
தொட்டியில் தூங்கிட்டு இருந்துச்சு. இந்த ஜாதகத்தை புதன்ற கிரகம் அப்படியே கணிச்சு எழுதிட்டார். எழுதின உடனே கேட்டார், என்னப்பா படி ஜாதகத்தை அப்படின்னா. இல்லை, குழந்தை இன்னைக்கு பாம்பு கடிச்சு செத்துரும் அப்படின்னாரு. அப்படியா, சரி நம்ம பார்ப்போம், 2 பேரும் உட்காந்து பார்ப்போம்னு மேலோகத்திலேருந்து பூலோகத்தில் தொட்டியில் இருக்கக்கூடிய குழந்தைய 2 பேரும் உட்காந்து பார்க்குறாங்க. புதனும் குருவும் பார்க்குறாங்க. பாம்பும் அப்படியே தொட்டியில் இறங்குனுச்சு. இந்த குழந்தை ஏதோ பொம்மை வருது, பொம்மை தான் அப்படின்னு நினச்சி ஆட்டுனுச்சு. அந்த தொட்டியில் கிடுக்கி மாதிரி இருக்குது, அந்த கிடுக்கியில் மாட்டி பாம்பு இறந்து போச்சு. இந்த புதன்ற கிரகத்துக்கு ரொம்ப டென்ஷன். நான் சாமி, நான் எல்லாத்தையும் நல்லா தான் செஞ்சேன், பணிவிடையெல்லாம் செஞ்சேன், சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சேன், ஆனால் ஜாதகத்தை எனக்கு தப்பாக சொல்லி கொடுத்துட்டியா சாமி அப்படின்னு கேட்டார் புதன்ற கிரகம். குரு சொன்னார், டேய் சரி, இப்போ மாம்பு வந்துச்சு, குழந்தை ஒன்றும் ஆகலை, குழந்தை முளைச்சிடுச்சு, ஆனால் பாம்பு இறந்து போச்சு, என்ன காரணம் கேட்டார். புதனுக்கு தெரியல, விளங்கலை. தெரியல, நீங்கள் சொல்லுங்கன்னாரு. நான் யார்? குரு. குரு பார்த்தால் கோடி புண்ணியம். நான் தான்ப்பா பார்க்குறேன் குழந்தைய. நான் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில பாம்பு எப்படிப்பா குழந்தைய கடிச்சு கொள்ள முடியும்? குரு பார்த்தால் கோடி புண்ணியம். அதனால என்னோட பார்வை, இப்போ விருச்சிக ராசியை சனி பார்க்குறாரு, நான் குரு பார்க்குறேன். என்னுடைய பார்வைக்கு வீரியம் அதிகமா, வேகம் அதிகமா, சனியோடைய பார்வைக்கு வேகம் அதிகமா? சனியும் குருவும் நண்பர்கள், அப்படியே நியூட்ரலான பிளானட் தான். அவங்க 2 பேரும் எதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படின்னா குருவுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டவர் சனி பகவான் வீட்டில் குரு பார்க்குறாரு. குரு எப்படி பார்க்குறாரு அதை தான் நீங்கள் பாருங்க. குருன்ற கிரகம் 5வது வீடு 7வது பார்வையாக அங்கே பார்க்குறாரு. அப்படின்னா காப்பாற்றி விட்டுருவார் விருச்சிக ராசி. அப்படின்னா நல்லா இருக்கும். ஆனால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய தனஸ்தானம் 2வது வீடு குருவுடைய வீடுங்க. குருவுடைய வீடு தனுசு ராசிங்க. அப்போ உங்களுடைய ராசிகள் என்ன வரணும்? காசு வேணும் தானே, பணம் வேணும் தானே. கோபத்தையே கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பவளத்தை விட உங்களுடைய ராசிக்கு 2வது வீடு பணஸ்தானம், குருவுடைய வீடு, கனக புஷ்பராக மணிங்க. உங்களுக்கு அர்த்தாசிரம சனி நடக்கிற காலத்தினால சனி கவச ரட்சியும் சுதர்சன ரட்சியும் சேர்ந்த நீங்க கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் வாழ்க்கையில் வரும். கண்டிப்பாக நீங்கள் இந்த சுழல்ல இருந்து விடுதலை பெறுவீங்க. கண்டிப்பாக மேன்மையான சூழ்நிலை பெறுவீங்க. அப்படின்னா குரு பயிற்சி, சனியினுடைய பார்வை எல்லாமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு சுமாரான சூழ்நிலையிலிருந்து இன்னும் மேலான சூழ்நிலைக்கு தான் கொடுக்குறது. வெற்றி, புகழ், கீர்த்தி, செல்வாக்கு, உத்தியோகம், படிப்பு, வெளிநாட்டு பயணங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நடக்கக்கூடியதாக இருக்கிறது விருச்சிக ராசிக்காரர்கள்.